ஹாய் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பினேங் பத்துகவான் காளியம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ரெஸ்டாரண்ட் மக்கன்னான் லவுட் சிஎஸ்சி பத்துகவான் பக்கத்தில் தாங்க இருக்கு. இந்த பாதையில நேராக போனால் பத்துகவான் முருகன் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலோட உண்மையான பேர் என்னன்னா ஓம் சக்தி மாரியம்மன் டெம்பிள் பத்துகவான். இந்த கோயிலில் தெரிஞ்சவங்க சில பேர் காஞ்ச மிளகாய் கோயில் இல்லை பட்டை மிளகாய் கோயில் அப்படி சொன்னாதான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8:30லேருந்து 11 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும். இந்த கோயிலோட விசேஷம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பட்டை மிளகா பூஜை நடக்கும். இது வரைக்கும் 308 அமாவாசை பூஜை நடந்திருக்கு. அதாவது 25 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆலயத்துல நுழையிறப்பே உங்களுக்கு தெரியும், இந்து கடவுள் சிலையும் சீன கடவுள் சிலையும் ஒரே கோயில்ல வச்சு பூஜிக்கிறாங்க. அதனாலதான் இந்தியர்களும் சீனர்களும் ஒன்னா இங்க வழிபட வராங்க. இப்ப நம்ம இங்க பார்த்திருக்க சிலைகள் எல்லாம் இங்கேயே வாங்கி இந்த கோயில்ல வைக்கிறது. இதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த கோயிலுக்கு காசு கட்டணும். பெரும்பாலும் இதை சீனர்கள் தான் செய்யறாங்க. இங்க இவர் தான் அச்சோய், இவர் தான் இந்த கோயில் தலைவர். இவரோட வம்சாவளி தான் இந்த கோயிலை பாத்துக்கிறாங்க. அச்சோய் கிட்ட கேட்டுதான் இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலை உருவாக்குனது அச்சோயோட கொள்ளுப்பாட்டி. அவங்க இந்தியாவோட வம்சாவளியில வந்தவங்க. அதனாலதான் அச்சோயோட அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியும். நாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணோம். இப்ப அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டனால அவங்களால பேச முடியல. இந்த கோயிலோட மூலஸ்தானத்துல கருமாரியம்மனோட சிலையை வச்சிருக்காங்க. அவங்களோட முன்புறத்துல ஒரு பக்கம் முருகர் சிலையை வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விநாயகர் சிலையை வச்சிருக்காங்க. முன்வாசல்ல அமைஞ்சிருக்கிற சிலைங்களை உங்கள்கிட்ட நாங்க காட்டிட்டோம். இப்போ வாங்க பின்வாசல்ல உள்ள சிலைங்களை பார்க்க போகலாம். பின்வாசல் போற பாதை எல்லாமே புத்தர் சிலையாவே வச்சிருக்காங்க. இங்க வலது புறத்துல திரும்பும் போது இங்க சில சிலைகள்லாம் இருக்கு. இது பெரும்பாலும் சீனர்கள் வணங்குறாங்க. இதோட பேருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த குளத்தை சுத்தி நடுவுல ஒரு சிலை இருக்கு. இவங்க தான் கொன்னியாங். நம்ம தமிழங்க கொன்னியம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க.
இங்கேயும் ஒரு சிலை இருக்கு. இங்கேயும் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. எலிலாம் ஓடுது. உள்ளுக்கு லைட்டே இல்லை, அதனால உங்களுக்கு நாங்க லைட்டு தட்டி காட்டுறோம். இதுக்கு ஏன் லைட்டு போடலை அப்படின்றது தெரியல. அவர் பக்கத்துல அந்த தாள்லாம் எரிச்சு சைனீஸ் கும்பிடுற அந்த தாள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இங்க கீழே 2 பேர் இருக்காரு. இங்க 3, முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு இடது புறத்துல ஒரு பாதை இருக்கு, நம்ம அங்க போய் பார்ப்போம். அதுக்கு பின்புறம் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, கையில குழந்தை வச்சிருக்காங்க. நம்ம இதுல பேச்சியமா இருப்பாங்களா அந்த மாதிரி. இவர் கையில சக்கரம் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சிலைகளும் நம்ம தமிழர்கள் வந்து வணங்கிட்டு தான் போறாங்க. நம்ம மறுபடியும் திரும்பி அதே பாதையில வெளியே வரோம். வலது புறத்துல போறோம். நம்ம மீண்டும் அந்த புத்தர் சிலையோட பாதையில முன்னாடி போறோம். இங்க நிறைய சிலைகள் ஒரே மாதிரி இருக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு. இவங்களும் யாருன்னு தெரியல. பன்றிலாம் இருக்கு, சின்ன சின்னதா பன்றி சிலைகள். தலைகள் 3. கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு புத்தர் சிலைகள் இருக்குங்க. இவர் தான் அங்கிள் நாதன். கோயிலுக்கு நிறைய தொண்டு செய்வார். நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. இப்ப நம்ம கீழே பார்க்க போற சிலை பத்துக்கவன் வட்டாரத்துல மண்ணை தோண்டும் போது கிடைச்ச சிலை. அந்த சிலையை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேல உள்ள கருங்கல் சிலை வந்து மதுரை வீரன் சிலை. இந்த பக்கமா நம்ம பார்த்தா கூட புத்தர் சிலைகள்லாம் நிறைய தான் இருக்கும். இவங்களும் கொன்னியம்மா தான். இவங்கள குளம் கட்டி அதுக்கு மேல அழகா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் சாமிங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதோட கூட காட்டுறோம், நீங்க பாருங்க. இந்த விநாயகர் சிலையும் கருங்கலால செஞ்சு தான் வச்சிருக்காங்க.
இந்த இடத்துல நாகம்மா சிலை வச்சிருக்காங்க. புத்தோட சேர்ந்த நாகம்மா சிலை. அதை சுத்தி 5 தலை நாகம் இருக்கு. நாகம்மா முன்புறத்துல லட்சுமி சிலை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வெங்கடாச்சலபதி படம் வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல ஆதிபராசக்தி அவங்க சிலையை வச்சிருக்காங்க. சிங்கத்து மேல உட்காந்துருக்காங்க பாருங்க. சிவலிங்க சிலையும் இங்க இருக்கு. இதுக்கப்புறம் சில பிரம்மாண்டமான சிலைங்களை உங்கள்கிட்ட நாங்க காட்ட போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது 5 முகம் கொண்ட விநாயகர். இந்த கோயில்ல மிகப்பெரிய 2வது சிலை இந்த விநாயகர் தான். இந்த இடத்துல 9 நவக்கிரக சிலை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய கை கொண்ட புத்தர் சிலை வச்சிருக்காங்க. இந்த கோயில்ல நம்மளோட இந்து கோயில்ல உள்ள வழிபாடும் சீனர்களோட கோயில்ல உள்ள வழிபாடும் கலந்தே இருக்கும். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் இந்து கடவுளையும் பார்க்கிறோம், சீனர் கடவுளையும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க புத்தரோட வழிபாடும் நிறைய இருக்கு. இங்க தாமரைப்பூ மேல புத்தர் சிலை வச்சிருக்காங்க. 2 புத்தர் இருக்காரு. ஒரு புத்தர் தியானம் பண்ற மாதிரி இருக்காரு. இன்னொரு புத்தர் படுத்து இருக்காரு மேல. நம்ம அது பக்கத்துல போறோம். இங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமானவரு தொப்பேக்கோங் குபேரன் அவர் இருக்காரு. இங்க பிரம்மர் இருக்காரு, அன்ன பச்சையில உட்காந்துருக்காரு. அவர் மடியில சரஸ்வதி இருக்காங்க வீணையோட. அதுக்கு பக்கத்துல விநாயகர் இருக்காரு. விநாயகர் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க.
பிரம்மருக்கு பின்னாடி விஷ்ணு இருக்காரு, தச அவதாரம். அவரை சுத்தி வந்தா 4 முகத்தை பார்க்கலாம். இங்க உள்ள எல்லா சிலைகளையும் பார்த்துட்டோம், ஒரு சிலையை தவிர. அந்த சிலை தான் இந்த கோயில்ல உயரமான சிலை. இப்ப அந்த சிலையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பட்ட மிளகா பூஜை இவங்களுக்கு தான் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் 7ஆம் மாசம் 12ஆம் தேதி தீமிதி திருவிழா இவங்க முன்னுக்கு தான் நடக்கும். அமாவாசை பூஜை அப்ப பட்டை மிளகாவை அக்னியில போட்டு எரிச்சு அந்த பூஜையை செய்வாங்க. அதுல அதிசயமான விஷயம் என்னன்னா, அங்க சுத்தி உள்ள யாருக்கும் நெடியே ஏறாது. அதனால உங்களுக்காக அமாவாசை அன்னைக்கு நாங்க வீடியோ செஞ்சு போடுறோம். அதையும் கண்டிப்பா பாத்துருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.